ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தலையை காய வச்சுட்டு கிளம்பியாச்சு. வெளியில போறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. வீட்டில் இருக்கும்போது சும்மா லைட்டா பவுடர் போட்டு ஒரு லிபா மட்டும் போட்டு ரொம்ப ரெடி ஆகலாம் கூட சரிங்க. லைட்டா நம்மள வந்து நம்ம அழகா வச்சுக்கணும். எப்பவுமே திருமணமான பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டியும் ஒரு கொண்டையும் தான் வந்து நம்மளுடைய சொத்துன்னு நினைச்சிட்டு அப்படியே பல பேர் வாழ்ந்துட்டு இந்த லிப் பாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஒரு 3 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேகா ப்ராடக்ட்ல இருந்து தான் நான் வாங்கினேன். சூப்பரா இருக்கு. சகோதரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் போடுங்கன்னு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தனால நான் போடவே முடியல. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 6 மந்த்தா எனக்கு அந்த கமெண்ட் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஸ்டாப் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் எப்படிதான் இந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணது, எதை யூஸ் பண்ணாலும் நிற்கவே இல்லையேன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. சரி ஓகே நம்ம லிப் பாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டே வந்து வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேகா ப்ராடக்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஷாம்புவும் சோயா மில்க் கண்டிஷனரும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 மந்த்தா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. ஹேர் ஃபால்லாம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிட்டு ஷைனியாவும் இருக்கு. ஹேர் குட்டி குட்டி பேபி ஹேருமே நல்லா சூப்பரா வளருதுங்க. உங்களுக்கும் ஒரு வேளை ஹேர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இது ப்ரமோஷன்லாம் கிடையாது.